ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டெஃபி உலகம். இன்றைக்கி சின்னதாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டிலலாம் மோஸ்ட்லி எல்லா செவர்லேயும் இந்த மாதிரி அவங்களோட கைவண்ணத்தை காட்டியிருப்பாங்க. எல்லா செவர்லேயும் வந்து வரைஞ்சி வச்சுருப்பாங்க. நம்ம வந்து பென்சில் அந்த மாதிரி எதாவது வரைஞ்சிருந்தாங்கன்னா நம்ம வந்து ரப்பர் வச்சே அதை அழிச்சிடலாம். இந்த மாதிரி மார்க்கர் இல்லை வந்து ஸ்கெட்ச் பென்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து ஆல்கஹால் வச்சு ஈஸியாக வந்து அதை நம்ம வந்து எரேஸ் பண்ணிடலாம். வாங்க, இவங்க தான் அந்த ஆர்டிஸ்ட்டு, அந்த மிகப்பெரும் ஆர்டிஸ்ட் இவங்க தான். இவளாச்சும் பரவாயில்ல, அப்பப்போ நம்ம ஏதோ பெரிய ஆர்டிஸ்ட் நினப்பில் இந்த மாதிரி ஏதாவது பண்ணி வச்சு மொக்க வாங்குவேன். அதே வந்து நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி ஸ்கெட்ச் பெனெல்லாம் வந்து நமக்கு இந்த ஆல்கஹால் இருக்கும்ல, அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக அதை எடுத்துடலாம். ஃபஸ்ட்டெல்லாம் சரி நான் ரொம்ப பெருசாக கண்டுக்கலாம். ஆனால் ஒரு நாள் பார்க்கும்போது எல்லா செவர்லேயும் ஒன்று விடாமல் எல்லாத்துலேயும் வரைஞ்சி வச்சுருந்தா. இப்போ தான் வந்து நான் ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு துணி this that my kitchen then that's it. ஓ, அவ்வளோதானா? இதில் பெருமை மேய்க்கிறது எருமை, இதில் பெருமை வேறு. Did you clean that light? ஆமாம், நான் ஓரளவுக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணேன். சரி, இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு டர்க்கி டவல் இருக்கும்ல, கொஞ்சம் அந்த கரடு முரடான டவல், இது ரொம்ப அழுக்கு, ஏற்கனவே நான் வந்து நிறைய இதில் யூஸ் பண்ணதால் அது அப்படி இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பழைய டவலில் ஆல்கஹால் வந்து லேசாக டிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்லோவாக, ரொம்ப ப்ரெஷர்லாம் கொடுக்க தேவையில்ல, ஸ்லோவாக இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் வந்து அது போகுது. டடா எல்லாம் அவ்வளோ ஈஸியாலாம் இல்லைடா, இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது. ஆனால் இது வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு, அப்புறமா அந்த கையெல்லாம் சானிடைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஆல்கஹால் தான். ஆனால் ஃபஸ்ட் இதை பண்ணுறதுக்கு முன்னாடி லேசாக பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க ஏதாவது ஓரத்தில், ஏன்னா வந்து பெயிண்ட்டு வந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் நான் வந்து டெஸ்ட் பண்ணேன், இதில் வந்து பெயிண்டெல்லாம் எதுவும் போகல, அந்த கரெக்டாக அந்த இதுதான் போகுது. வாங்க, இந்த மாதிரி அது லாஸ்ட்டாக அதுக்கு நிறைய தேவைப்படும் போல். இந்த மாதிரி பொறுமையாக ஒரு டெய்லி ஒரு செவராக நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம இந்த பிளேஸில் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல அந்த பெயிண்ட் படுதில்ல, அதுக்கப்புறம் அதை வச்சு க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் கொஞ்சம் அப்படியே புது ஏரியாவாக பார்த்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த ஆல்கஹாலெல்லாம் வந்து நெருப்பு பக்கத்தில் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அது வந்து ஃப்ளேமபிள், பட்டா இதாகும். அதனால் கொஞ்சம் கவனமாக, இதெல்லாம் வந்து சும்மா சொல்கிறேன். ரொம்ப அப்படியே தடமே இல்லாமல் போகாது, ஆனால் கொஞ்சம் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அது தெரியாது. ஏன்னா ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இருந்துச்சு. திடீர்னு பார்க்கும்போது என்னடா இவ்வளோ அசிங்கமாக இருக்குது அப்படின்னு நினச்சேன். சரி, அடுத்தது எப்படி அவன் வந்து பண்ண தான் போகிறான், இருந்தாலும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறமா ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாகவே ஒரு தடவை நம்ம ரப் பண்ணிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கலர் போன மாதிரி இருக்கலாம். ஓவராக நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா கொஞ்சம் பெயிண்ட்டு லேசாக போகுது, அதனால் விட்டுறேன் அப்படி. இப்போ டக்குன்னு நமக்கு தெரியல அவ்வளோ அசிங்கமாக. இந்த எல்லா சைட்லேயும் நம்ம வந்து சேர்த்து ரப் பண்ணும்போது தான் அந்த கலர் வந்து நமக்கு கொஞ்சம் மங்கலாக தெரியும். இல்லைனா இந்த சைடு மட்டும் கொஞ்சம் எல்லோவாக தெரியுது. இருந்ததுக்கு பரவாயில்லன்னு நினைக்கிறேன். முன்னாடி வந்து இந்த செவர் தான் இருக்கிறதுலே பரவாயில்ல, டீசெண்டாக இருந்தது. மீதி எல்லா இடத்துலையும் ரொம்ப மோசமாக இருந்தது. அதெல்லாம் ஓரளவுக்கு நான் வந்து தேய்ச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது கண்லேயும் பற்றக்கூடாது. ரொம்ப அப்படி ப்ரெஷர் கொடுக்காம லேசாக பண்ணாலே நமக்கு வந்து ஈஸியாக தான் போகுது. நான் வந்து ரொம்ப கொஞ்சமாக தான் இன்டோர் பிளான்ஸ் வச்சுருக்கேன். இதில் வந்து நமக்கு போதுமான அளவு வெளிச்சம் வீட்டுக்குள்ளே இருக்காதுல்ல, அதுக்கு பதிலாக வந்து இந்த சின்னதாக இங்கேயே வந்து கிளிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான லைட் இருக்கும்ல, அதை வந்து இதுக்கு மேலே வச்சுருக்கேன். அப்போ வந்து நமக்கு அந்த செடிக்கு வந்து கொஞ்சம் வெளிச்சம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, இதுலேயும் வந்து இதை தூக்கிட்டு நமக்கு வந்து அந்த புஷ்ஷு மாதிரி கிடைக்கும்ல, அந்த மாதிரி செடி இதில் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஆனால் எனக்கு கரெக்டாக அது இன்னும் அந்த மாதிரி செடி எனக்கு வந்து கிடைக்கல. இது வந்து நான் இந்த தடவை ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். காக்கா வந்து நமக்கு பழைய காலத்தில் ஒரு கதை இருக்கும்ல, கல் போட்டு அந்த தண்ணி குடிக்கும், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது அப்புறம் இங்கே மட்டும் கொஞ்சம் பிளான்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து நான் தான் வாங்கி பெயிண்ட் பண்ணேன். ஃபஸ்ட் வந்து வெறும் அந்த மண் தொட்டியாகவே இருந்தது, அதில் வந்து சும்மா பெயிண்ட் அடித்து வச்சுருக்கேன். அப்புறமா 2 செடி இங்கே வச்சேன். இது நல்லா தான் வருது. இதுக்கு வந்து அவ்வளோ வெளிச்சம் தேவையில்ல போல். இதில் வச்ச செடிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் தேவைப்பட்டுச்சு. அதனால் இலையெல்லாம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இதில் வச்ச செடி வரல, அதனால கொஞ்சம் சும்மா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வந்து வாங்கி வச்சேன். அந்த கிராஷே பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பட்டது. இது வந்து ஒரு குட்டி கிராஸ் ஹாப்பர். இது வந்து நம்ம வெளியே குத்தி வைக்கலாம், நான் சும்மா உள்ளே வச்சுருக்கேன்.
அப்புறம் இது வந்து நம்மளோட மெட்ராஸ் சமையலில் பின்னாடி வச்சுருந்தோம் ஸ்பூனெல்லாம் போட்டு வைக்கக்கூடிய ஸ்டாண்டு. அது வச்சு போர் அடிச்சிருச்சா, அதனால் அதை எடுத்து செடி தொட்டியாக மாற்றி வச்சுருக்கேன். இது வந்து இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்கிட்டு உள்ளே வந்து நான் அந்த ஃபோட்டோவை கட் பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன். இந்த சின்ன சின்ன இதெல்லாம் நான் ஆட் பண்ணேன் உள்ளே. இதெல்லாம்ன்ற வரைஞ்சி வச்சுருக்கா. அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்க நல்லாயிருக்கு. இந்த ஃபோட்டோ கீழே வச்சதும் ஏதோ ஒரு கார்டனுக்குள்ளே இருந்த ஃபீல் இருக்குது, அதனால இது நல்லாயிருக்கு. நான் என்ன நினச்சிருக்கேன்னா, அங்கே நம்ம வந்து அந்த செடி தொட்டிக்கு மேலே ஒரு லைட் வச்சோம்ல, அப்படி அங்கேருந்து இப்படி ஒரு லைட்டு வச்சோம் அப்படின்னா இங்கே இருக்கிற செடிக்கு வந்து இன்னும் நல்லாயிருக்கும். அப்படி தான் அடுத்தது நான் யோசிச்சிருக்கேன். இதில் வந்து ஒரு லைட் வச்சோன்னா, இப்படி இங்கே வந்து லைட் வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து கொஞ்சம் லைட்டு கிடைக்கிற மாதிரி யோசிச்சிருக்கேன். பார்க்கலாம். அப்படியே நம்ம வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ எப்படி முளைக்க வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம கடையில் வாங்குவோம்ல, அது வந்து சும்மா ஒரு கபோர்ட்குள்ளே இருந்தே அப்படியே முளைச்சிது. உடனே நான் வந்து தண்ணியில் எடுத்து போட்டேன். பார்த்தா அப்படியே கீழே வந்து அப்படியே அந்த ரூட் விட்டு மேலே வந்து நல்லா பெருசாக அப்படியே வளர்ந்துட்டே இருந்தது. இதுக்கு மேலே நம்ம வந்து இந்த பவுல்லே வைக்க முடியாது. அதனால நான் வந்து இன்றைக்கி நடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். அது பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு. ஃபஸ்ட்டு வந்து வீட்டுக்குள்ளே தான் வச்சுருந்தோம். அது வந்து ஏறுறதுக்கு இடம் இல்லாமல் அப்படியே இதாகிட்டு இருந்தது. அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு வாரம் வெளியே வச்சுருந்தேன். வெளியே வந்து அந்த சூரிய ஒளியில் சன்லைட்லேயே வந்து நல்லா பெருசாகிருக்கு. இனி இதை வந்து நம்ம பிரித்து தான் வைக்கணும். அதனால வேர் போட்டிருக்கு, தெரியுதா? நல்லா வேர் போட்டிருக்கு. இன்னொன்று வரவே இல்லை. ஃபஸ்ட்டு லேசாக ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில, அது அப்படியே படுத்துருச்சு, படுக்கையாயிடுச்சு. ஆமாம், தண்ணிக்குள்ளே கொஞ்சம் வந்து ஆயிடுச்சு போல். இது நல்லா வந்திருக்கு. நம்ம இதை வந்து இந்த சாப்ளிங்ஸை வந்து தனித்தனியாக பிச்சு வைக்க போகிறோம். இதிலிருந்து கிழங்கு வைக்கும். இது வந்து ரெண்டு செடி. இதுலேருந்து கிழங்கு வைக்கும். நம்ம இதை வந்து அப்படியே மண்ணுக்கடியில் புதைச்சிட்டோன்னா இனி இங்கேருந்து கிழங்கு வரும். அது மாதிரி இந்த ஒரு கிழங்குலேருந்து நமக்கு வந்து ஒரு 6-7 இருக்குது. இதிலலாம் வேர் இருக்குது. இதில் வந்து வேர் இல்லைனாலும் நம்ம வந்து தண்ணியில் வைக்கும்போது அதுவே வேர் விட்டுரும். அதனால் நம்ம வந்து எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். வேர் இல்லாததை நம்ம வந்து தண்ணியில் போட்டு வைக்க போகிறோம். இது வந்து ஒரு 2 வீக்ஸில் வந்து நல்லா வேர் விட்டுரும். வேரோடு இருக்கிறத வந்து நம்ம இப்போவே மண்ணில் வச்சிடலாம். அதனால் நான் வந்து கொஞ்சம் அப்படி வெளிச்சம் படுற மாதிரி இங்கே வைக்கிறேன். ரொம்ப வெயிலில் வைக்க தேவையில்ல. இதை வந்து நம்ம இப்போ நட்டுற போகிறோம். இதிலெல்லாம் வைக்கும். அது போகிற வழி எல்லாமே படர்ந்து போயிட்டே இருக்கும். நமக்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சுட்டே இருக்கும். இந்த மாதிரி உடச்சி நம்ம அந்த சாப்ளிங்ஸ் வைக்கும்போது அந்த ரூட் வந்து ஈஸியாக போகிறதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வச்சுருக்கோம். இனி இது வந்து எப்படி வளருதுன்னு பார்க்கலாம். நானும் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வீட்டில் முளைக்க போடுறோம். அதுக்கப்புறமா நம்ம அந்த ரூட்டே இல்லாமல் நான் இதை வந்து இந்த டம்ளரில் போட்டு வச்சுருந்தேன். இது பார்த்தோம் அப்படின்னா கொஞ்ச நாளில் இந்த அளவுக்கு வேர் விட்டுருக்கு. இதையும் வந்து நான் அப்படியே நட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா பார்க்கும்போது அது அப்படியே புஷ் மாதிரி எல்லா இடத்துலையும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி போயிட்டே இருந்துச்சு. சின்னதாக நம்ம தோண்டி பார்க்கும்போது உள்ளே வந்து நிறைய ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சுருந்தது, நிறையவே கிடச்சிது. இது நம்ம வீட்டிலே இருக்கிறதுனால நமக்கு எப்பப்போ வேணுமோ அப்பப்போ மட்டும் போய் ஒன்று அப்பப்போ பறிச்சிட்டு வந்து ஸ்டீம் பண்ணுறதுக்கு, வேக வைக்கிறதுக்கு நல்லா இருந்தது. சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நமக்கு வந்து இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ஆக்சுவலி ரொம்ப நல்லது. அதனால் குழந்தைங்களுக்கு வந்து தவறாமல் அப்பப்போ நம்ம வந்து வேக வச்சு கொடுக்கணும். சிலதெல்லாம் ரொம்ப பெருசாக இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்குது. இது வந்து இவ்வளவு கிட்டத்தட்ட 1/2 கிலோ இருக்குது, 1/2 கிலோவுக்கு மேலேயே இருக்குது. அந்த அளவுக்கு பெருசே நிறைய நமக்கு கிடச்சிது. நல்லா இனிப்பாக இருந்தது. நிறைய பேர் வந்து கார்டன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க. 2 மாதம் ஊருக்கு போயிருந்ததுனால இப்போ வந்து ரொம்ப கொடுமையாக இருக்குது. ஃபுல்லாக நிறைய புல்லாக வளர்ந்து, கட் பண்ணல, புல்லாக வளர்ந்து இருக்குது. புல்லாக பிடிச்சிருக்கு பின்னாடியெல்லாம். இப்போ தான் வந்து கொஞ்சமாக கட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இந்த மரத்தில் இந்த பீச்செல்லாம் வந்து பாருங்கள், இந்த ப்ரூன் பண்ணல, அதனால இன்னும் நல்லா பெருசாக இருக்குது. இந்த தடவை நிறைய காய்ச்சிருந்தது. அப்படியே அவ்வளோ சூப்பராக இருந்தது அதை பார்க்குறதுக்கே. நிறைய காய்ச்சிருந்தது. ஆனால் கரெக்டாக நம்ம ஊருக்கு போகிறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி காய்ச்சிருந்தது. அதனால் எவ்வளோ கிடைக்குமோ அவ்வளோலாம் எடுத்து யூஸ் பண்ணோம். அப்படியே இங்கே வந்து இந்த கார்டன் பெட்டில் வந்து இங்கே கத்திரிக்காய் இருக்குது. கத்திரிக்காய் இதெல்லாம் இன்றைக்கி பறிக்கணும். அவ்வளவு ஸ்வீட் பொட்டேட்டோ ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறமும் இப்போ வந்து கொஞ்சம் நான் வச்சு விட்ருக்கேன். ஏன்னா கொஞ்சம் நம்ம கிடச்சாலுமே நம்ம நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்கிறதில்ல. அதனால் இதெல்லாம் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ அவ்வளோதான். இப்போ வந்து பெருசாக ஃப்ரூட்ஸ் எதுவும் இல்லை. கொஞ்சம் மஸ்கடைன்னு இருக்குது. அப்புறம் கொஞ்சம் காய்கறி கிடைக்கும் நமக்கு. இந்த புடலங்காய் இருக்குது, கொஞ்சம் நிறைய புடலங்காய் கிடச்சிது. இப்போல்லாம் என்னால் ஒழுங்காக வீடியோவே எடுக்க முடியல, டைமே கிடைக்கல. ஏன்னா எல்லாமே நம்ம இப்போ அலான்றாக்கும் ஸ்கூல் ஆரம்பிக்கலை, அலரிக்கும் வீட்டிலே இருக்கானா, அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக டைம் வந்து கிடைக்க மாட்டேங்குது. அடுத்தது ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளர்வோம். டாட்டா, பை.